அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 9th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நம்ம வீடியோஸ் புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஆல்ரெடி ஜெனரல் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் ஃபுல்லா பிடிஎஃபாவும் கொடுத்தாச்சு, நடத்தியும் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ யூனிட் 2ல சினோனிம்ஸ் அண்ட் முடிச்சாச்சு. ஃப்ரேசல் வேர்ப் 6th 7th 8th இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே கவர் பண்ணி போட்டாச்சு. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேரா டாபிக் உள்ள போயிடலாம். Phrasal verb அப்படின்னா என்ன அப்படின்னா, a phrasal verb is a verb made up of main verb combined with an adverb or preposition or both to form a completely a new meaning. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, phrasal verbங்கிறது ஒரு 2-3 வேர்ட் சேர்ந்தது. அதுல verb வரும், ஃபர்ஸ்ட் மெயின் verb வரும், அதை தொடர்ந்து adverb வரலாம், இல்லது preposition வரலாம், அல்லது ரெண்டுமே வரலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரேசல் வேர்பை தனித்தனி வேர்டா பிரிச்சு பார்த்தீங்கன்னா வேற வேற மீனிங் கொடுக்கும். ஆனா ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா அதோட மீனிங்கே அப்படியே என்ன செய்யும், மாறும் அப்படிங்கிறதா இங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப கெட் ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேர்ப் தான். இப்ப கெட்டுங்கிறது வெர்பு, ஆனுங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்ப இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பெறுதல் மேலே அப்படின்னு தான் வரும். ஆனா கெட்டானோட உண்மையான மீனிங் அது கிடையாது. கெட்டானோட உண்மையான மீனிங் என்னன்னா நட்புடன் பழகுதல்னு அர்த்தம். கெட்டான் அப்படின்னா நட்புடன் பழகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதா ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன அப்படின்ட்டு? அது மறைமுகமா ஒரு மீனிங்கை வச்சிருக்கும். கிட்டத்தட்ட இது சினோனிம்ஸ் மாதிரி தான். நான் எல்லா ஸ்டாண்டர்ட் நடத்தும் போது சொல்றதுதான், ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே என்னன்னா கிட்டத்தட்ட சினோனிம்ஸ் மாதிரி தான். இந்த வேர்டுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம தெளிவா படிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? நிறைய டேப்லேஷனுக்குள்ள போயிடலாம். 9th ஸ்டாண்டர்ட் இருக்க எல்லா ஃப்ரேசல் வேர்ப், அடிஷனல் எக்ஸசைஸ், புக் பேக் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்ல கொண்டாட்டேன். ஓகேவா? ஓகே. ஆக்ட் அப்பான்னா பாருங்க, ஒபேன்னு அர்த்தம். ஐ ஆல்வேஸ் ஆக்ட் அப்பான் மை ஃபாதர் அட்வைஸ். நான் வந்து எப்பவுமே எங்க அப்பாவோட அட்வைஸ்க்கு ஒபே பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பேக்கப்ங்கிற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் பேக்கப்ல இருந்து என்ன சொல்றது, மணி பேக்கப் வரைக்கும் இந்த வேர்டு நம்ம லைஃப் ஸ்டைல்ல யூஸ் பண்ற வேர்டு. அதனால சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோன்ட் வரி, ஐ வில் பேக்கப் யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த பியர் வித் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். பியர் வித்னா டாலரேட்னு அர்த்தம். இதே டாலரேட்க்கு இன்னொரு வேர்டும் இருக்கு. ஓகேவா? அதையும் ரிமெம்பர் பண்ணிங்க. ஸோ பியர் வித் அப்படிங்கிறது டாலரேட். டாலரேட்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஷி கான் பியர் வித் யுவர் மிஸ்பிஹேவியர். அவளால பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பிரேக் டவுன்ங்கிற வார்த்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிரேக் டவுனுங்கிறது கார் பிரேக் டவுன்ல இருந்து எல்லாமே கேள்விப்பட்ட லைஃப் ஸ்டைல வர வார்த்தை. ஸோ ரிப்பேர். த பஸ் broke down நியர் த மார்க்கெட். பஸ் வந்து மார்க்கெட் பக்கத்துல ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படிங்கிற மீனிங். பிரிங் ஃபோர்த் அப்படிங்கன்னா கெட் ப்ரொடியூஸ்னு அர்த்தம். கொண்டு வா அல்லது நிறுத்து அப்படின்னு. பிரிங்னாலே கொண்டு வா அப்படிங்கிறது, அதை சின்னதாக ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தே brought forth a new lines of cloths. ஓகேவா? ஸோ அதை மறந்துடாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரா நம்ம யூஸ் பண்றது, அதனால கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்த பிரிங் அவுட். பிரிங் அவுட்னா வெளியில கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிரிங் அவுட்ங்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்காது. பப்ளிஷ் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? ராஜ் வில் பிரிங் அவுட் எ புக் பை ஹிஸ் ஹேண்ட் ஒர்க், பை ஹிஸ் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ ராஜ் வந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க்னால தன்னோட புக்கை பப்ளிஷ் பண்ணா, வெளிக்கொண்டாந்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பதிப்பித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து கால் ஆஃப். ஏற்கனவே இது லோவர் ஸ்டாண்ட்லேயே பார்த்துருப்போம். கால் ஆஃப்னா கேன்சல் அர்த்தம். த மேனேஜர் வில் கால் ஆஃப் த மீட்டிங். எப்பவுமே இந்த வெர்பை படிச்சுட்டு மீனிங்கை படிச்சுட்டு தமிழாக்கம் படிச்சு டேரக்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸுக்குள்ள அந்த வெர்பை வச்சு பாருங்க. அப்போதான் நல்லா தெளிவா புரியும் என்ன சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கால் ஆன் அப்படிங்கிறது மீட் விசிட் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மை ஃப்ரெண்ட் கால்ட் ஆன் மீ லாஸ்ட் ஈவினிங். ஓகே. அடுத்த கேரி அவுட் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம். இதுவும் லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். செயல்பாடுன்னு அர்த்தம். யூ ஷுட் கேரி அவுட் யுவர் டியூட்டி, யூ ஷுட் பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி அப்படிங்கிறது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த டீல் வித். டீல் வித் இந்த இந்த வார்த்தை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஏன்னா டீல் வித் அப்படிங்கிறது நான் டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வர்ற வார்த்தை. ஸோ டீல் பண்ணுறேன் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறேன்னு அர்த்தம். த லாயர் டீல் வித் த கேஸ் கிளவர்லி. கெட் பேக் அப்படிங்கிறது ரெக்கவர், மீண்டு வருதல், மீண்டும் பல இடத்துக்கே வா அப்படிங்கிற மாதிரி மீண்டு வருதல்னு அர்த்தம். ரகு காட் பேக் ஃப்ரம் இன்ஜுரிஸ் சூன். ஓகேவா? ஓகே. அடுத்த இந்த கெட் பேக், காட் பேக் இது எல்லாமே ரிட்ரைவ், ரிட்டர்ன் தான். ஓகேவா? திருப்பி பெரு அல்லது ப்ளீஸ் கெட் பேக் மை புக் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த கெட் ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக் ப்ராக்ரஸ் அப்படின்னு அர்த்தம். கெட் ஆன் அப்படிங்கிறது மேக் ப்ராக்ரஸ். சி கெட்ஸ் ஆன் வெல் இன் ஹர் ஸ்டடீஸ். சி கெட்ஸ் ஆன் வெல் இன் ஹர் ஸ்டடீஸ். ஓகேவா? அடுத்த கெட் ஆன் வித் அப்படின்னா மீனிங் என்ன, காப் வித் அப்படின்னு அர்த்தம். காப் வித், கெட் ஆன் வித்னா காப் வித். ஐ கெட் ஆன் வித் மை நியூ கொலீக்ஸ். இசைந்திருத்தல், அவங்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும்.
கெட் ஓவர் அப்படின்னா ரெக்கவர் ஃப்ரம். கெட் ஓவர்ங்கிறது ரெக்கவர் மீனிங் தான். ஹி வாஸ் ஏபிள் டு கெட் ஓவர் ஹிஸ் இல்னஸ் குயிக்லி. ஓகேவா? ஓகே. அடுத்த கெட் த்ரூ. கெட் த்ரூ அப்படின்னா என்னன்னா பாஸ்னு அர்த்தம். ஷி காட் த்ரூ த எக்ஸாம் ஈஸிலி அப்படின்னா ஷி பாஸ் த எக்ஸாம் ஈஸிலின்னு அர்த்தம். இந்த காட் த்ரூ எடுத்துட்டு பாஸ் பண்ணோம்னா எக்ஸாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஷி காட் த்ரூ த எக்ஸாம் ஈஸிலினா என்ன சொல்ல வராங்க பெரிய ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அதனுடைய தெளிவான மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம மனப்பாடம் பண்றது டைரக்டாவே. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, கிவ் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈல்ட் ஆர் அக்ரி ஆர் சரண்டர். 3 மீனிங் இருக்கு. ஓகேவா? ஆனா எக்ஸாக்டா ஓவரால் மீனிங் சரணடைதல் அப்படிங்கிறதா. த ரிபல்ஸ் கேவ் இன் டு த ஆர்மி அப்படின்னா த ரிபல்ஸ் சரண்டர் டு த ஆர்மி அப்படின்னு அர்த்தம். கிவ் அப் இந்த வேர்ட் நம்ம ஃபெமிலியர் யூஸ் பண்றதா. ரெனவுன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெவர் கிவ் அப் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே. அடுத்த இந்த கிவ் அப்பும் இந்த கிவ் அப் எல்லாமே சேம் மீனிங் தான். அமண்டன் ஸ்டாப் இதுவும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் லாஸ்ட் இயர் கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கோ ஆன் அப்படிங்கிறது கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக. ப்ளீஸ் கோ ஆன் வித் யுவர் ஒர்க். உன்னோட ஒர்க்ல நீ கண்டினியூ பண்ணிட்டே இரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆன் அப்படிங்கிறது தெரியும். டிஸ்கவர். சயின்டிஸ்ட் ஹிட் ஆன் ஏ நியூ சொல்யூஷன். கண்டுபிடிப்புன்னு அர்த்தம் ஹிட் ஆன்னா. ஓகேவா? ஓகே. அடுத்த கீப் ஆஃப் அப்படிங்கிறது அவாய்ட்னு அர்த்தம். ஒதுங்கி இரு. கீப் ஆஃப் த கிராஸ். கீப் ஆன் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணு. கீப் ஆனாலும் கோ ஆனாலும் ஒன்று தான். கண்டினியூ பண்ணுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஹி கீப்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரி திங். அடுத்த கீப் அப் கேரி ஆன். கீப் அப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கீப் இட் அப்னு சொல்லுவோம். ஓகேவா? கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும். கேரி ஆனாலும் கண்டினியூ பண்ணுங்கன்னு நமக்கு ஃபேமிலியரா தெரியும். ஓகேவா? ஸோ கீப் அப் த குட் ஒர்க். ஓகேவா? ஓகே. அடுத்த லே பை லேட் பை. கீப் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். லே பைனாலும் லேட் பைனாலும் கீப் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் தான். ஐ லே பை சம் மணி எவ்ரி மந்த். ஃபியூச்சர் யூஸ்க்கு நான் சேவ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த லே பை தூக்கிட்டு அப்படியே இந்த வேர்டு போடலாம். எக்ஸாக்டா புரியும். ஐ கீப் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் சம் மணி எவ்ரி மந்த். இப்போ புரியுதா? அதான். ஸோ கண்டிப்பா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். லே ஓவர், லேட் ஓவர். ஸ்டாப் அட் ஏ பிளேஸ் ஆன் ஏ ஜேர்னி. பயணத்துக்கு இடையில கொஞ்ச நேரம் காத்திருக்குது. வி ஹேட் ஏ லே ஓவர் இன் துபாய் ஃபார் 3 hours. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த லுக்னு ஆரம்பிக்கிற எல்லா ஃப்ரேசல் வெர்புமே ரொம்ப ட்விஸ்ட். ஏன்னா லுக்லே ஏகப்பட்ட ஃப்ரேசல் வெர்ப் இருக்கு. லுக் ஆஃப்டர்னா என்ன, லுக் ஃபார்னா என்ன, லுக் அப்னா என்ன. ஸோ எக்ஸாம்ல நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு கண்டிப்பா படிச்சுங்க. ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். லுக் ஃபார்னா சர்ச்னு அர்த்தம். லுக் அப்னா சர்ச்னு அர்த்தம். லுக் அப் டுனா அட்மையர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டேட்டா மீனிங் பார்ப்போம். ஷி லுக்ஸ் ஆஃப்டர் ஹர் எல்டர்லி பேரண்ட்ஸ் அப்படின்னா ஷி டேக் கேர் ஆஃப் ஹர் எல்டர்லி பேரண்ட்ஸ். இப்போ புரியுதா மீனிங்? அதான். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் மை லாஸ்ட் கீஸ் அப்படின்னா ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை லாஸ்ட் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே லுக்கப்புங்கிறது சர்ச் த வேர்ட் இந்த டிக்ஷனரி. அந்த லுக்கப்போட வேர்டு சர்ச். அது அப்படியே லுக்கப்புங்கிற வேர்டை தூக்கிட்டு போட்டோம்னா எக்ஸாக்டா நம்மளுடைய நார்மல் சென்டென்ஸ் வந்து நம்மளால மீனிங் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்த லுக்கப் டுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கப் டு தேர் டீச்சர்ஸ். ஓகேவா? அடுத்த மேக் அவுட். மேக் அவுட் அப்படின்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம். மேக் அவுட்னா அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேனாட் மேக் அவுட் ஆஃப் யுவர் ஸ்பீச் அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த பாஸ் அவேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ் அவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம லைஃப் ஸ்டைல யூஸ் பண்ற வேர்டு தான் டைன்னு அர்த்தம். ஓகேவா? த ஓல்டு மேன் பாஸ்ட் அவே லாஸ்ட் நைட். ஓகேவா? அடுத்த புட் ஆஃப் அப்படிங்கிறது போஸ்ட்போன் பண்றதுன்னு அர்த்தம். தே புட் ஆஃப் த மேட்ச். புட் ஆன் அப்படிங்கிறது வியர்னு அர்த்தம். ஐ புட் ஆன் மை நியூ ஷர்ட். புட் அப் வித் அப்படிங்கிறது டாலரேட்ங்கிற வேர்டை குறிக்கும். ஐ கான்ட் புட் அப் வித் யுவர் லேசினஸ். என்னால உன்னுடைய என்ன சொல்றது லேசினஸை பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம். ரியல் ஆஃப் அப்படிங்கிறது ரிசைட் ஆர் ரிப்பீட்னு சொல்லலாம். ஒப்புவித்தல் அப்படின்னு. ரியல் ஆஃப்னா ஹி ரியல் ஆஃப் த ஹோல் போயம். அவன் ஹோல் போயத்தையும் ஒப்புவித்தான் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். செட் அவுட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். தே செட் அவுட் ஆன் ஏ ஜெர்னி டு ஜெர்மனி அப்படின்னா தே ஸ்டார்ட் ஏ ஜெர்னி டு ஜெர்மனி. ஓகேவா? அதான் மீனிங். அடுத்த ஸ்டாண்ட் பேக் அப்படின்னா என்னன்னா மூவ் பேக்னு அர்த்தம். த லீடர் டோல்டு த கிரவுட் டு ஸ்டாண்ட் பேக். இது டைரக்டா மீனிங் ஓரளவு கொடுக்குது ஸ்டாண்ட் பேக் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த ஸ்டாண்ட் ஆஃப்னா கீப் அவே, ஒதுங்கி இருங்க அப்படின்னு. ஷி ஷுட் ஆஃப் அட் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஷி ஷுட் ஆஃப் அட் ஏ ஷார்ட், கொஞ்சம் தள்ளி நின்னா அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிறது கண்டினியூ டு ரெசிஸ்ட்.
ஸ்டாண்ட் அவுட்னா வெளியே நில்லுன்னு அர்த்தம் கிடையாது, எதிர்த்து நில்லுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனிங் தான் ரொம்ப முக்கியம். ஹி ஸ்டாண்ட் அவுட் ஹிஸ் இன் ஃபாதர்ஸ் வியூ. ஹி ஸ்டாண்ட் அவுட் இன் ஹிஸ் ஃபாதர்ஸ் வியூ. ஓகேவா? ஓகே. அடுத்த டேக் ஆஃப், த ஃப்ளைட் டேக் ஆஃப், இது நமக்கு தெரியும், ஸ்கெடியூல்டு. ஓகே. அடுத்த டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ரிசம்பிள், ஆல்ரெடி மேலே படித்தோம். ஹி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் மதர், லோவர் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த டேக் கேருங்கிறது லுக் ஆஃப்டர் நமக்கு தெரியும், இப்போதான் படித்தோம். த்ரோ அவுட் அப்படிங்கிறது விட்டு செல். ஐ வில் த்ரோ அவுட் தீஸ் லெட்டர்ஸ், த்ரோ. ஓகே. அடுத்த ஒர்க் அவுட் நமக்கு தெரியும், நம்ம சால்வ் பண்ணி மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஒர்க் அவுட் பண்ணுறது, சால்வ் பண்ணுறது. வில் யூ ஹெல்ப் மீ டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸை கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கொடுத்தாச்சு டார்க் பண்ணி, இருந்தாலும் ஜஸ்ட் நமக்கு தெரியணும். சத்யா கேவ் அப் டெல்லிங் லைஸ். சத்யா கேவ் அப், மேலே இருக்க எல்லா அந்த டேப்லெட்ஸ்ல படித்தோம் இல்லையா, அங்கெல்லாம் இங்கே இந்த வார்த்தை வரும். கேவ் அப்னா என்னன்னு போய் பார்க்கலாம். ஓகேவா? அவர் ஒர்க்கர்ஸ் டேஷ் தேர் ஜாப்ஸ் வெல். என்ன இருக்கலாம்? கேரி அவுட். கேரி அவுட்னா பெர்ஃபார்ம் படிச்சோம்னு நினைக்கிறேன். அவர் ஒர்க்கர்ஸ் பெர்ஃபார்ம் தேர் ஜாப் வெல். ஆமாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் this essay before I go to bed. All the audience laughed at the jester. I want to look for the information using the net. Look for na என்ன படிச்சோம்? search னு படிச்சோம்னு நினைக்கிறேன். I want to search the information using the net. Okay. அது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். She brought up 3 sons on her own. Reared. brought upங்கிறது reared னு அர்த்தம். Collins went through every legal book she would find. வென் த்ரூனா என்ன, இதெல்லாம் டேப்லேஷனில் வரல, நம்ம தான் படிக்கணும். எக்ஸாமைன். ஸோ வென் த்ரூனாலும் எக்ஸாமைன் அர்த்தம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வேர்ட்லாம் 11th ரூல்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஐ கேனாட் ஃபிகர் அவுட் வாட் ஹி செட். அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டுக்கு நம்ம மேலே ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லையா, பட் இருந்தாலும் ஃபிகர் அவுட்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மீனிங் தான். ஓகேவா? த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப். புட் ஆஃப்னா ஞாபகம் இருக்கு, கேன்சல்டு. புட் ஆஃப்ங்கிறது கேன்சல் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? அடுத்த சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னா, ஃபாண்ட்னா லைக்கிங் அர்த்தம். சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப்னா லைக்கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்போ கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா ஃப்ரேசல் வெர்ப்ஸையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா ஃப்ரேசல் வெர்ப்ஸையும் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு கீழே அப்படி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃபோட லிங்கை கொடுத்துருப்பேன். ஓகேவா? இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கன்ஃபார்மாக டவுன்லோட் பண்ணி படிச்சே ஆகணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இடியம்ஸு, ஃப்ரேசஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்டாகவே என்ன சொல்கிறது, மீனிங் தான். அதை படிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்த புக் எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து ஆகணும். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு போட்டு நிறையா பார்க்கணும். டெஸ்ட் நம்ம மீனிங்கை மட்டும் படித்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், டைரெக்டாக நம்மளால் ஆன்சரை எடுக்க முடியும். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுறது படிக்கிறது ஆகாது, ரொம்ப இதாகும். ஓகேவா? ஓகே. இன்னொரு செக் பண்ணிடலாம். ஃபிகர் அவுட், அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்குது, எல்லா ஆன்சர் கரெக்டாக இருக்குது. வென் த்ரூ, எக்ஸாமைன். ஓகே. ஆனால் புட் ஆஃப்ங்கிறது சின்ன டவுட் இருக்குது எனக்கு. புட் ஆஃப்னா வந்து போஸ்ட்போன்டு தான் அர்த்தம் இல்லையா? ஒரே விஷயம் செக் பண்ணிக்கலாம். ஸோ புட் ஆஃப்ங்கிற ஆன்சர் வந்து போஸ்ட்போன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் ஆஃப்ங்கிற லைக்கிங் கரெக்டான ஆன்சர். புட் ஆஃபோட கரெக்ட் ஆன்சர் போஸ்ட்போன், தள்ளி போடுறது தான். ஓகேவா? ஸோ இது ராங் ஆன்சர். கேன்சல்டு அப்படிங்கிறது ராங் ஆன்சர். புட் ஆஃப்னா போஸ்ட்போன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மேலே டேப்லேஷனில் போட்டிருக்கு இல்லையா? ஓகே. மீதி எல்லாமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். வென் த்ரூ அப்படின்னா எக்ஸாக்டாக எக்ஸாமைன் தான். ப்ராட் அப்ங்கிறது ரியர் தான். அடுத்து லுக் ஃபார் கரெக்டாக இருக்குது. லாஃப்ட் அட், ஃபினிஷ் ஆஃப், ஓகே. கேரிட் அவுட், எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. ஸோ ஷி கேவ் அப். ஓகே. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தப்பாக டைப் ஆகி போச்சு. த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப் டியூ டு பேட் வெதர்னா, த மீட்டிங் வாஸ் போஸ்ட்போன் டியூ டு பேட் வெதர். ஓகேவா? புட் ஆஃப்ங்களோட மீனிங் போஸ்ட்போன், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. தவறுக்கு மன்னிக்கவும், நான் தான் டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன் போல இருக்கு. ஓகே. அடுத்த நேராக புக் எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், லைக்னு ஒரு வார்த்தை வந்துச்சா?
ஓகே, விரும்புதல், children are fond of. ஓகே. லாக் அப், ஹிடன் அவே ஆர் டு ஹைட், மறைத்து வை. லாக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, she has some chocolate biscuits hidden away in the cupboard. ஓகே, லாக் அப். ஷட் அப் ஆர் prison, டு கீப் இன் prison அப்படின்னா ஸ்டாப் டாக்கிங், விட்டு வைக்கவும். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் அப் when you leave the house. Don't forget to lock up to leave the house. ஓகே, அடுத்து பாருங்க. laughed at அப்படிங்கிறது மேக் ஃபன், லாஃப் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆல் த ஆடியன்ஸ் லாஃப்ட் அட் தி ஜெஸ்டர். ஓகே. லுக் அட் அப்படிங்கிறது அப்சர்வ் ஆர் பர்சீவ். த டீச்சர் டோல்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு லுக் அட் த பிளாக் போர்டு. பிரிங் அப் அப்படிங்கிறது டெவலப், ரியர், எஜுகேட் அப்படிங்கிற அர்த்தம். வளர்த்தல்ங்கிறது தான் எக்ஸாக்ட் மீனிங். ஷி brought up the three sons on her own. அடுத்து கேவ் அப் அப்படிங்கிறது அபண்டன், குவைட், ஸ்டாப்டு, எல்லா அர்த்தமே வரும். சத்யா கேவ் அப் டெல்லிங் லைஸ். ஓகேவா. அடுத்த வென்ட் த்ரூ அப்படிங்கிறது எக்ஸாமின், இப்போதான் மேலே பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஆராயுங்கள். காலின்ஸ் வென்ட் த்ரூ எவ்ரி லீகல் புக் ஷி வுட் ஃபைன். ஃபினிஷ் ஆஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட், ஃபினிஷ்னு வருது, கம்ப்ளீட். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு க்ளூ ஒரு மாதிரி இருக்கு. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் திஸ் எஸ்ஸே பிஃபோர் ஐ கோ டு பெட். ஃபிகர் அவுட் அப்படிங்கிறது அசஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள் அப்படின்னு. ஐ கேனாட் ஃபிகர் அவுட் வாட் ஹி செட், என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஓகே, இப்போ எண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ கடைசியா போட்ட பாக்ஸும் என்னதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் டைரக்டா புக்ல இருந்து எடுத்தது, புக் பேக்ல இருக்குது. ஓகேவா. ஸோ எக்ஸசைஸ் புக் பேக்ல இருந்து கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டா என்ன செய்யலாம், அதுல இருந்து கேட்க முடியும். ஓகேவா. ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் எடுத்து கொடுத்தாச்சு. ஓகேவா. ஃபிகர் அவுட் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிப்போம், ஆன்சர்லாம் கரெக்டான. ஃபினிஷ் ஆஃப், ஓகே, லுக் அட், அப்சர்வ், ஓகே, ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ 9th ஸ்டாண்டர்டோட கம்ப்ளீட் இது முடிஞ்சிருச்சு. 9th ஸ்டாண்டர்டோடைய கம்ப்ளீட் ஃப்ரேசல் வெர்ப் முடிஞ்சிருச்சு. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்களா. அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிங்க. நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுங்க. சேனல் ரெஃபர் பண்ணுங்க. பிடிஎஃப் முக்கியமாக அனுப்புங்க, அதை வச்சு தானே படிக்க முடியும். ஸோ பிடிஎஃப் அனுப்புங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. சரிங்களா. ஏன்னா லேப்பையோ மொபைலோ பார்க்காதீங்க, ரொம்ப நேரம் படிக்க முடியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் இந்த எக்ஸ்பிளனேஷன் திரும்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.